சார் உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். நீ கொஞ்சம் தள்ளி நின்னா எனக்கு நார்மல் ஆயிடும். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார், அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா? என்னது அது? எதுக்கு சார் எப்ப பார்த்தாலும் இந்த பழைய கண்ணை துடைக்க சொல்றீங்க? நீ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேஷண்ட் சொல்றாங்க, நீங்களாம் கொஞ்சம் தள்ளி போங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு சார். இவங்க நான் சொல்றேன், இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ அவளை கர்ப்பமாக்கிட்ட. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம நான் அபார்ஷன் பண்ணணும், அப்படிதானே? சார் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஓ அதுவா விஷயம்? அவ புருஷனுக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணணும், அதானே? நான் தான் சார் ஹஸ்பண்ட். சரி, உனக்கு தெரியாம நான் பண்ணிடுறேன். முன்னாடி என்ன சொல்ல விடுங்க சார். சொல்லு சொல்லு சொல்லு. வாந்தி எடுத்துட்டா சார். ஓ அப்படின்னா இது அதுதான். முதல்ல நீ கவுண்டருக்கு போய் 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு வா, நான் டெஸ்ட் பண்றேன். சார் இது அந்த வாந்தி இல்ல, சாப்பிட்டு டைஜஷன் ஆகல, அதனால வந்தது. ஓ அதுவா விஷயம்? அப்ப அத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க சொல்ல நான் டீல் பண்றேன். எதுக்கும் பதட்டப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாமா. ஜெனரலா என்ன ஃபுட் சாப்பிடுவ? பல்லி, எலி, பூனை, ஆடு. பல்லி, எலி, பூனை, ஆடு. வெரி குட் ஃபுட். ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இவங்களோட காமெடி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இவங்க ரொம்ப நல்லாவே காமெடி பண்றாங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இத அப்புறமா பேசலாம். இப்ப சொல்லுமா, நீ ஒருவேளை மனுஷியா இல்ல அதுவும் இல்லையா? தெரியல, நீங்க தான் சொல்லுங்க. நான் என்ன மனுஷின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் புருஷன் தான் நம்ப மாட்டேங்கிறாரு. நான் செத்து 1 மாசம் ஆச்சுங்கிறாரு. பல்ஸ் கூட இல்ல. ஜாம்பி வீட்ல இருந்துச்சுன்னா பப்ளிக்கு ரொம்ப ஆபத்து. அதனால அர்ஜென்ட்டா அவளை கொல்றது எப்படி? அந்த ஃபாதரோட பிளான் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதனாலதான் ஹவு டு கில் ஜாம்பி அப்படிங்கிற சப்ஜெக்டை இன்டர்நெட்ல ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். அது மொத்தத்துல இந்த மிருதன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட்ல ஜாம்பியை பத்தி கேதர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, ஜாம்பிங்களுக்கு மூளையை தவிர வேற எதுவும் இருக்காது. உனக்கு அதை தவிர்த்து மத்த எல்லாம் இருக்கு. தேவையில்லாம கவுண்டர் போடாத, சொல்றத கேளு. இப்போ ஜாம்பிங்களுக்கு இருக்கிறது வெறும் மூளை மட்டுங்கிறதுனால பேட்டை வச்சு ஓங்கி அடிச்சா கண்டிப்பா செத்துருவா, கன்ஃபார்ம். எப்படிடா? யூ மீன் ஹவ்? இப்படிதான். இப்போ டோனி இருக்கார்ல, வேர்ல்டு கப் ஃபைனல்ல அடிப்பார்ல ஹெலிகாப்டர் ஷாட், அந்த மாதிரிடா. மச்சான் அது எப்படி நீ அடிச்சு கேட்ட? டோனி வேலையா டோனி செய்யணும், டிராவிட் வேலையா டிராவிட் செய்யணும். டிராவிட் செய்யற மாதிரி டோனியும், டோனி செய்யற மாதிரி டிராவிடும் செய்யக்கூடாது. எனக்கு நேரம் வரப்ப நான் செய்யறேன், உனக்கு நேரம் வந்துருச்சு நீ போய் செய். கோ பிரதர், உனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கோ. ஆனா எங்கேயோ கொஞ்சம் டவுட் இருக்கு மச்சான். டவுட்டா? எனக்கு சாவலனா? இங்க வாடா. ஓகே 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 புரிஞ்சிச்சு மச்சான். என்னாச்சு டார்லிங்? கொசு. என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். உனக்காக அன்பா இப்பவே நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அவ்வளவு ஸ்டாமினா வரைக்கும் உனக்கு? டேய் ஏன்டா முகம் வாடி போயிருக்கு? எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, எப்படி ஹாப்பியா இருக்க சொல்றேன். டோன்ட் வரிடா. ஃபாதர் டிகோஸ்டா இருக்காருல்ல, அவர்கிட்ட கிங் கிளாடியேட்டர் யூஸ் பண்ண கத்தி இருக்கான், அத நமக்கு தரேன்னாரு. அந்த கத்தியால உன் பொண்டாட்டி தலைய வெட்டினா கன்ஃபார்ம் அவ கதை கந்தல். தலையை வெட்டுமா? என்னால முடியாது, நீயே பண்ணு.
அப்பா டேய், உனக்கு ஸ்வேதாவோட நியூ லைஃப் வேணுமா இல்ல ஜாம்பியோட ஓல்டு லைஃப் வேணுமா? யாரா இருந்தாலும் புது வாழ்க்கைக்கு தானே மச்சான் ஆசைப்படுவாங்க. அப்புறம் ஏன் யோசிக்கிற? ஆ? யாரு ஜாம்பியா? ஸ்வேதாடா. எதுக்கு பேசாம கட் பண்ணிட்ட? இந்த டென்ஷன்ல என்னடா பேச சொல்ற? அடே நான் சின்சியரா உனக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. நீ அந்த பொண்ண ரொம்பவே ஏமாத்துறடா. எனக்கே தெரியும்டா. வேற என்ன பண்ண சொல்றேன்னு? நான் இருக்க பொசிஷன் அப்படி. என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் ஸ்வேதாவை பத்தி என்னால நினைக்க முடியலடா. இப்ப யாரு? ஸ்வேதா தான்டா. இப்ப நான் அர்ஜென்ட்டா பார்த்தானுமா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா? இப்ப பார்க்க வரலாம், எப்பயுமே பார்க்க வர வேண்டாமா? என்னடா இதெல்லாம் டார்ச்சர்? டேய் யோசிக்காம சொல்றேன், நீ உடனே போய் ஸ்வேதாவை மீட் பண்ணு. அப்ப ஃபாதர் டிகோஸ்டா? அடங்கய்யால அந்த ரிக்வஸ்டாவை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போடா. டேய் கொஞ்சம் சிரிடா, நியூ லைஃப் பார்க்க போறல, அதுதான் குட் பை. அப்புறம் அவளை பார்க்க போகும்போது இந்த அழுக்கு முட்டையா இருக்கிற துணியை போட்டுட்டு போவாத. போற வழியில ஒரு நல்ல ஷாப்ல ஒரு நல்ல துணியா வாங்கி போட்டுட்டு போ, புரியுதா? நீயும் அழகா இருக்கணும், உன் ட்ரெஸ் அழகா இருக்கணும், ரொமான்டிக்காவும் இருக்கணும். மச்சான் நாட்டி பாய். தேஜா, டே தேஜா, ஏ தேஜா, கதவை தோறடா. டே தேஜா, அடே தேஜா. ஹலோ, நீ தேஜா இருக்கானா? நோ. அது வந்து அவன் எதுக்காக இவனை படறன் கதவை சாத்திட்டா? அவன் என்ன வர சொன்னான். தூக்கி போட்டு மூஞ்ச மறுபடியும் கதவை திறக்கட்டு இவ்வளவு வச்சுக்கிறேன். ஏங்க ஏங்க ஸ்ருதி மேடம், கொஞ்சம் கதவை திறங்க மேடம். மேடம் கதவை. அது சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்க மாட்டீங்களா? டிவிடிஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். வேணும்னா நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த டிவிடிலாம் ரொம்ப பழசுங்க, உள்ள போனா தேட ஈஸியா இருக்கும். நீங்க சகவாசம் நினைச்சு படத்துல கூட பாப்பியா? இது கலியுகங்க, அப்படியே செட் ஆயிடுச்சு நமக்கு. அது சரி, உனக்கும் தேஜாக்கும் அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ரொம்ப கேவலமா? அது வந்து நட்புக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நாங்க தான். வாங்க சிஸ்டர் வாங்க, டிவிடி போடுறேன் இருங்க. அது செக் பண்ணிக்கிறேன். அது நான் போன தடவை எடுத்துட்டு போனப்போ ஈவில் டெட்டுக்கு பதிலா கலகலப்பு இருந்தது, காமெடி மூவி. அதனாலதான் இப்ப செக் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். கிடைச்சிருச்சு, எடுத்துக்கிட்டேன். ஆமாப்பா. அடி, இந்த சீன் நல்லா இருக்குல்ல? இந்த சீன்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டா போல இருக்கு. இப்போ ஒரு போடு போட்டு அவ தலையை துண்டாக்கிற வேண்டிதான். சாரி ஸ்வேதா, டிராஃபிக்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட பர்த்டே, உனக்கு தெரியுமா? தெரியும், அதுக்காக தான் இங்க வந்தேன். அதுக்குள்ள யாரு? சி மூதேவி, இவளுக்கு வர வேலை இல்ல. ஓ சாரி, யூ நோ வாட், திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம் டு டிஸ்கஸ் ஐ கெஸ். ஏய் ஒண்ணல, வேற டென்ஷன்ல. இட்ஸ் ஓகே.
இதுக்கு மேல என்னால முடியாது. என்னால வெயிட் பண்ண முடியாது. நார்மலா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பாய்ஸ் கம் ஃபார்வர்ட். இட்ஸ் a ரூல். ரூலா? நீ சொல்லுவியா? என்ன சொல்லணும்? God. Okay. I'll break the rule. தேஜா, நீ எனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். என்னையும் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். காலேஜ் டேஸ்ல ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் எதிர்பார்ப்பேன். நீ சொல்லுவேன்னு. ஆனா சடனா நீ அப்படியே காணாம போயிட்ட. எதிர்பார்த்தேன் தேஜா, எப்ப இருந்தாலும் நீ எனக்காக வருவேன்னு. இன்னும் மேரேஜ் பண்ணாம உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. நீ என் வாழ்க்கையில திரும்ப வந்த. இப்பவாது என்கிட்ட நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். ஐ டோன்ட் நோ யுவர் ரீசன்ஸ். ஆனா நீ இன்னும் சொல்லல. Teja, I love you. I want you in my life. Will you marry me? Teja, this is the last time I'm asking you. கிடைக்காது என்று தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றோம். நிலைக்காது என்று தெரிந்து உறவுகளை தேடுகின்றோம். தேடுதல் தான் வாழ்க்கை என்று தெரிவதற்குள் பல முறை விழுந்து எழ வேண்டியிருக்கிறது நமக்கு. இந்த ஒரு அருமையான வாழ்க்கையில் தேடல் இருக்கும் வரை தேவை முடிவதில்லை. மனிதனின் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை அவனுக்கு சலிப்பு ஏற்படுவதில்லை. அழகுடன் பிறந்தும் ஆசையுடன் வளர்ந்தோம். அனுதினமும் ரசிப்பும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை. I don't understand. I love you. I love you, da. But Teja, dream song இன்னும் முடியலையே. உயிரோட இருந்தா இன்னும் நிறைய பாட்டு பாடலாம். நான் வந்து சொல்றேன். நான் மறுபடியும் வரேன். நாளைக்கு வந்து கிளியர் எல்லாத்தையும் சொல்றேன். ஓகேவா? பை. நாளைக்கு வந்து சொல்றேன். Teja, பாத்துக்கோ. Teja.